ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து அந்த வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லா திங்ஸையும் இது பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நிவின் வந்து பார்த்துட்டு சூப்பரா பெயிண்ட் அடிச்சிருக்கேனே, இந்த கட்லெல்லாம் தூக்கி உள்ளதானே போடணுன்னே, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் வராரு. அவருக்கு அட்வான்ஸ் காசு எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி இதாயிட்டு இருக்குது. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து இன்டர்வியூக்காக இங்க வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அந்த இதோட எம்டி வந்து உள்ள போகும்போது காவேரிய பார்த்துட்டு யோசனையிலே உள்ள போய் அங்க ரிசப்ஷனிஸ்ட்க்கு கால் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாரு. அப்ப அதுல பார்க்கும்போது அதுல காவேரியோட பேரை பார்த்துட்டு இவங்க விஜயோட மிஸ்ஸஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாரு. அப்ப விஜய் வந்து என்னடா திடீர்னு கால் பண்ணியிருக்கிற, நீ தேவையில்லாம கால் பண்ண மாட்டியே, அதுவும் என்கிட்டயே பிளானை வாங்கிட்டு வேற கம்பெனி கொடுத்தவன் தானடா நீ அப்படின்னு. சரி விடுடா, அது எங்க அப்பா ஏதோ செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாரு, ஏன்டா உனக்கும் மிஸ்ஸஸ்க்கு எதுவும் பிரச்சனையானோடனே, ஏன் அப்படின்னோடனே, உன் மிஸ்ஸஸ் இங்க என்னோட கம்பெனிக்கு ரிசப்ஷனிஸ்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கடா, இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கடா அப்படின்னோடனே விஜய் சொல்றாரு, ஆமாடா ஒரு சின்ன ஊடல், சரி நீ வந்து கண்டினியூ பண்ணிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே அவர் வந்து ஒவ்வொருத்தட்டையா இன்டர்வியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்புறமா காவேரி கிட்ட வந்து காவேரியை வந்து பேசிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கேட்கும்போது ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் பார்த்தோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இல்லை இவங்க என் ஃப்ரெண்டுங்க, நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ விஜய் உள்ள போனோடனே அவர் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு கிட்ட நீ கொஞ்சம் வெளியில போறியாருன்னு நான் காவேரி வந்து வெளியில போக ரெடி ஆகுறாங்க. அப்புறமா விஜய் பிடிச்சிட்டு கௌதம் ப்ளீஸ் அப்படின்னோடனே அவர் ஃப்ரெண்டு வந்து வெளியில போயிடுறாரு. இப்போ விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, என்னை யார் பார்த்துக்குவான்னு என்னை விட்டுட்டு போன, என்னை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போன அப்படின்னு. இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தானே கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு கிளம்பி போங்கன்னு சொன்னீங்கன்னொடனே, நான் சொன்னா நீ கிளம்பி போயிடுவியா, நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணினேன், நீ கூட இப்போ என்னை புரிஞ்சுக்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு பாவமா கேட்டுட்டே இருக்கிறாரு. காவேரி வந்து இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம எதனாச்சும் சொல்லிடுமோ அப்படிங்கிற தயக்கத்திலே அவங்களும் ஒரு பக்கம் நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க அம்மா வந்து ஏற்கனவே என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்ச பிறகு எங்க அம்மா சமாதானம் ஆயிருவாங்க. நீங்க வந்து திருப்பி கூப்பிட்டப்போ கூட எங்க அம்மா என்ன விட்டுருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க மனசளவுல ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்கிறாங்க. திருப்பி அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல. 2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லி காவேரி இது பண்ணும்போது, நீ பாட்டுக்கு போறேன் போறேன்னு சொல்ற. என்ன யார் பாத்துக்குவா? அப்ப உனக்கு உங்க அம்மாக்கு தான் வேணும்னா என்ன யார் பாத்துக்குவா? எனக்கு யார் இருக்கிறா? அப்படி சொல்லிட்டு விஜய் அப்படியே கேக்குறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதான் வெண்ணிலா இருக்காளே, இங்க பாரு காவேரி, உனக்கு வெண்ணிலா வீட்ல இருக்கிறது பிரச்சனையா, இல்ல உங்க அம்மா வந்து இப்படி கோவமா இருக்கிறாங்களே அவங்கள சமாதானப்படுத்தணுங்கிறது உன் பிரச்சனையா, எதுனாச்சும் ஒண்ணு நீ சொன்னா தானே நான் எதனாச்சும் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது காவேரி வந்து இல்ல எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அப்புறமா காவேரி வாசல் வர போறவங்கள கையை பிடிச்சு இழுத்து கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப இதாகிற எமோஷனல் ஆகுறாரு. அப்புறமா சரி நீ போ அப்படி சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்புறமா காவேரி கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடா சின்ன ஊடல்னு சொன்னா பார்த்தா அவங்க போறத பார்த்தா பெரிய பிரச்சனை போலன்னே, ஆமாடா 2 நாள் ஆச்சுடா பிரிஞ்சு தான் இருக்கணும்னே, டேய் அதுக்கு பேர் பிரிஞ்சு இருக்கிறது இல்லடா, நான் கூட பயந்துட்டேன், அம்மா வீட்ல இருக்காங்க கோச்சிட்டு போய் அப்படி சொல்லுங்கன்னே, ஓ அப்படி கூட சொல்லலாமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு, இப்போ நீ என்ன பண்ற, காவேரிக்கு ஃபோன் பண்ணி உன் கம்பெனில எம்டி போஸ்டிங் இருக்குன்னு சொல்றேன்னொடனே, டேய் இதெல்லாம் உனக்கு ஓவர் அல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கறாரு. சரி ஒண்ணும் இல்ல. உங்க கம்பெனில எது பெரிய போஸ்டிங்கோ அத சொல்லு அப்படின்னோனே, இப்ப காவேரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி ஒரு போஸ்டிங் இருக்குது. 70K சேலரி பெர் மந்த் போதுமா அப்படின்னோனே, இவ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட் போஸ்டிங்க்கு ரூ. 15,000 சம்பளத்துக்கு வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வேலையா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவர்கிட்டயும் சொல்லிருங்க இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஏன் அப்படி சொல்றா அப்படிங்கிற மாரி கோவமா பேசிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயோட கம்பெனிலேருந்தே அவரோட மேனேஜர் இருக்கார்ல, அவர வச்சு காவேரிக்கு கால் பண்ணி, இந்த மாரி எங்களோட கம்பெனில ஒரு போஸ்டிங் இருக்கு. வரீங்களான்னோனே, உங்களோட பேர் என்னன்னு கேட்கணுன்னே, தினேஷ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா விஜய் எல்லாம் பேசிட்டு கடைசியில பேர்ல இப்படி சொதப்பி வச்சிருக்கிறீங்களா? அவளுக்கு டவுட் வரப்போகுதுன்னோனே, இல்ல சார் மேடம்க்கு டவுட்டே வந்திருக்காதுன்னோனே, காவேரி பயங்கர யோசனையில இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.